கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் 4 வசனம் 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதர்களாகிய நாம் கோபம் கொள்ளக்கூடாது என்று நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் சில வேளைகளில் நம்மை அறியாமலேயே நாம் கோபப்பட்டு விடுகின்றோம். நம்முடைய ஜென்ம சுவாபத்தை வெளிப்படுத்தி விடுகின்றோம். எரிச்சல் உள்ளவர்களாய் செயல்படுகின்றோம். ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் கோபம் கொண்டிருந்தாலும் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக நம்முடைய எரிச்சல் தணிந்து நாம் ஒப்புரவாகி சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எரிச்சலோடும் கோபத்தோடும் எப்பொழுதும் செயல்படுவோமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த காலங்களில் அவர் வாழ்ந்த விதத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எரிச்சல் அடைய பண்ணும்படியாக அநேகர் முற்பட்டார்கள், அநேக காரியங்கள் செய்தார்கள். ஆனால் அவர் சாந்தத்தோடும் அன்போடும் காணப்பட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல எல்லா சூழ்நிலையிலும் காணப்பட வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்புள்ளவர்களாய் செயல்படுவோம். நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களையும் மன்னித்து அரவணைத்து நம்முடைய அன்பின் மூலமாக அவர்களையும் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவோம். சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக நம்முடைய எரிச்சல் தணிந்து நாம் சாந்தத்தோடும் அன்போடும் செயல்பட்டு கர்த்தர் நம்மில் எப்பொழுதும் வாசம் செய்யும் இடமாக நம்மை மாற்றுவோம். இல்லையெனில் பிசாசு நமக்குள் கிரியை செய்து நமக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து அதன் மூலமாக சண்டைகளும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் உண்டாகும். ஆகவே ஒருபோதும் நாம் பிசாசுக்கு இடம் கொடாமல் கர்த்தருக்கு இடம் கொடுத்து கர்த்தரை போல வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் கோபம் கொள்ளாமலும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு பாவத்திற்கு விலக்கி எங்களை நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகரை உமக்காக ஆதாயப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஜென்ம சுவாபங்கள் எங்களில் வெளிப்படாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.